வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. கலைஞர் தொலைக்காட்சியில் 5 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வரும் நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்க என்ற நிகழ்ச்சியினுடைய 5 ஆண்டுகள் நிறைவு பெற்று இன்று 6வது ஆண்டினுடைய 2ஆம் நிகழ்ச்சி இந்த சென்னையிலே மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை என்ற நகரத்தை கேட்டவுடன் எங்களை மாதிரி திண்டுக்கல் பக்கம் சென்னை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன பிள்ளையில் சென்னை எங்களுக்கு ஒரு பெரிய கனவு மாதிரி இருந்துச்சு. சென்னையில் போய் அங்கே இருக்கிற வாழ்க்கையில் இருக்க மக்களையெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நாங்கள் சினிமாவில் சென்னையை தான் பார்ப்போம். ஆனால் எடுத்தோன்னே எக்மோரை காட்டுவாங்க, சென்ட்ரல் ஸ்டேஷனை காட்டுவாங்க, பீச்சை காட்டுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சின்ன பிள்ளையில் இந்த ஊருக்கு எப்படா நம்ம போவோம் அப்படின்னு ஆசைப்பட்டு முதல்ல நான் சென்னைக்கு வந்ததே நான் டிகிரி படிக்கிறப்ப செகண்ட் இயர் படிச்சுக்கிறப்ப தான் முதல்ல நான் சென்னைக்கே வந்தேன். அது வரைக்கும் எனக்கு சென்னை கனவு உலக ஒரு நகரமாகவே இருந்துச்சு. இந்த சென்னை கனவு உலக நகரமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு அமைப்பு ரொம்ப முக்கியமானது. உலகத்திலேயே 2வது அதிக நீளமான ஒரு கடற்கரை நம்ம சென்னைக்கு தான், அதுவும் தமிழ்நாட்டுக்கு தான் கிடச்சிருக்கு. இது உலகத்தில் நம்ம நாட்டுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அதிசயம். அதனால் இவ்வளவு நீளமான கடற்கரை நீங்கள் எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது. அந்த கடற்கரை ஓரத்தில் வாழக்கூடிய அந்த மக்களுடைய கலாச்சாரமும், அதே மாதிரி சென்னையினுடைய நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த படித்த மக்கள் வாழ்கின்ற பகுதி, தொழிலாளர்கள் வாழ்கின்ற பகுதி, அதே மாதிரி நல்ல தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு பகுதி, அது அல்லாமல் கடற்கரை ஓரம், இது எல்லாம் கலந்த ஒரு அற்புதமான ஒரு அமைப்புள்ள நகரம் சென்னை. அதனால தான் இங்கே ஒரு மல்டி கல்ச்சர்னு சொல்லுவாங்க. சகல நாகரிகமும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். அதனால் அந்த சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு அருமையான ஒளிப்பதிவு இது நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்கிற எங்களுடைய நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு பாட்டு சம்பந்தமான ஒரு தலைப்பு பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வரைக்கும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் பாரதிதாசன் பாட்டு பாடுறப்ப யாருமே மத்தளம் வாசித்ததில்லை. ஆனால் இன்றைக்கி மிருதங்க வாசிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கார். அப்போ இன்றைக்கி இசைக்கருவிகளோட கலந்த ஒரு பாட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. இதில் என்ன இன்றைக்கி நாங்கள் தலைப்பு கொடுத்துருக்கோம்னா, மக்கள் இசையும் திரை இசையும் பெரிதும் வழிகாட்டுவது இளைஞர்களுக்கா குடும்பத்திற்கா சமுதாயத்திற்கா? அதில் மக்கள் இசைன்னு நாங்கள் எதை எடுத்திருக்கோம்னா, சாதாரணமாக மக்கள் எங்கெங்கெல்லாம் பாடுறாங்களோ அந்த பாட்டு பூரா மக்கள் இசை, அவர்களாகவே உருவாக்கி பாடுற பாட்டு. அதில் இன்றைக்கி சென்னையில் ரொம்ப எல்லாராலையும் நேசிக்கப்படுகின்ற ஒரு பாட்டு வகை எதுன்னா கானா பாடல்கள். அந்த கானா பாடல்களை ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த பாட்டை முதல்ல சினிமாவுக்கு கொண்டு எல்லாரையும் தாளம் போட வச்ச பெருமை தேனிசை தென்றல் தேவா அண்ணனுக்கு தான் சார். அவருடைய குரல் அந்த கானா பாட்டுக்கு ரொம்ப அற்புதமாக பொருந்துச்சு. காரணம் என்னென்னா, மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனுடைய குரல் பார்த்தீங்கன்னா நல்ல பக்தி பாட்டுக்கு, ஒரு ஜாலியான பாட்டுக்கு, அதுக்கு தான் அவருடைய குரல் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவர் எந்த மேடையில் ஒரு கச்சேரி ஆரம்பித்தாலும் எம்.எஸ். விஸ்வநாதன் முதல்ல அந்த பாட்டை ஹார்மோனியத்தில் வாசிச்சுட்டு தான் கச்சேரியை தொடங்குவார். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே அப்படின்னு பாடி கண்ணதாசனுக்கு அவருக்கு இருக்கிற அந்த உறவுக்காக அந்த பாட்டோட ஆரம்பிப்பார். அவருடைய குரல் ஒரு பக்தியான குரல்.
அதனால் பக்தி பாட்டு பாடும்போதும் ரொம்ப அழகாக இருக்கான். அப்படி எல்லாரும் சொன்னாங்கன்றதுக்காக ஜாலியான பாட்டும் ஒரு தடவை பாடிட்டார். பயங்கர ஜாலியான பாட்டு. காரணம், எம்எஸ் விஸ்வநாதனுடைய பக்தி பாடல்கள் ஒன்றொன்றுமே எல்லா மதத்துக்கும் முத்திரை பதிக்கின்ற பாடல்களை எம்எஸ் விஸ்வநாதன் பாடியிருக்கார். உதாரணத்துக்கு முருகனை பற்றி ஒரு பாட்டு பாடியிருக்காரு. வி.கே. ராமசாமி நடிச்சிருப்பார் அந்த படத்தில். இத்தனை மாந்தருக்கு ஒரு கோயில் போதாது, சத்திய திருநாயகா முருகா சத்திய திருநாயகா. இத்தனை மாந்தருக்கு ஒரு கோயில் போதாது, சத்திய திருநாயகா முருகா சத்திய திருநாயகா. அதே எம்எஸ் விஸ்வநாதன் ஆரோக்கிய மாதாவுக்கு ஒரு பாட்டு பாடியிருப்பார். வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மரி நீயே ஆரோக்கிய தாயே, கண்ணல் சுவை தேனமுதே கன்னிமரியாயே கன்னிமரியாயே, வேளாங்கண்ணி அமர்ந்த வேதநாயகன் தாயே, ஆதாரம் நீ துணையே ஆரோக்கிய மாமரியே. மாதாவை பற்றியும் அதே குரல் தான் பாடிச்சு. இன்னொரு பாட்டு இஸ்லாமியர்களெல்லாம் நேசித்த ஒரு பாட்டு, முகமது பின் துக்ளக்ங்கிற படத்தில் டைட்டில் சாங்காக பாடியிருப்பார். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை, அல்லாஹ் 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 அல்லாஹ், நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை, அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ். உடலுக்கு 9 வாசல், மனதுக்கு 80 வாசல், உடலுக்கு 9 வாசல், மனதுக்கு 80 வாசல், உயிருக்கு உயிராய் காணும் ஒரு வாசல் பள்ளி வாசல், அல்லாஹ் 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 அல்லாஹ். ஒரே எம்எஸ் விஸ்வநாதனுடைய குரல் தான். 3 மதத்தினுடைய பாடல்களை பாடினாலும் அவருக்கு எல்லா பாட்டுமே அழகாக அமைஞ்சதுக்கு என்ன காரணம்னா, இசைக்கு மதம் கிடையாது, இசைக்கு ஜாதி கிடையாது, இசைக்கு மொழி கிடையாது, இசைக்கு வயது கிடையாது. மக்கள் இசையும் திரை இசையும் பெரிதும் வழிகாட்டுவது இளைஞர்களுக்கா, குடும்பத்திற்கா, சமுதாயத்திற்கா? ஐயா அவர்களே ஒரு அற்புதமான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி போகும்போது ஓன்னு கண்ணீர் விடுங்க. இத்தனை காலமாக நம்மளை வளர்த்த வீட்டை விட்டு போகிறோமே, அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு போகிறோமே அப்படின்னு கண்ணீர் விடுங்க. இப்போ பாருங்க, அன்னைக்கு ஒரு எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒரு புள்ள கல்யாணம் ஆகி போதுங்க, குதிச்சுக்கிட்டு ஓடுதுங்க. நல்லா இருக்க விட்டது சரிடா, எங்களை இதோட கிளம்பிடுறோம்னான்னு ஓடுதுங்கய்யா. காரில் முன்னாடி ஒரு ஏறுது, அதுவும் அங்கே காரில் ஏறிக்கிட்டு வீட்டை பார்த்து சொல்லுது, என்னிடம் எதுவும் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் அத்தனை பேரும் என் புருஷன் வீட்டில் வந்து என்னை சந்திங்கன்னு சொல்லிட்டு அது என் முருகன் சொன்னது மாதிரி சொல்லிட்டு கிளம்பி ஓடிக்கிட்டு இருக்கியா. ஆனால் இன்னைக்கு பாருங்க, அந்த குடும்பத்துக்குள்ள பாசத்தை ஐயா சொல்லு, அந்த புள்ள குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன், அழுதுகிட்டு இருக்கிறது யாரு தெரியுமா? யாரு? அந்த மாப்பிள்ளை இருக்கான் பாரு, அவன் தான் இப்படி அழுகுவான். முதல் நாளே இந்த குதி குதிக்குது, இதை வச்சு நம்ம வாழ்நாள் முழுது எப்படிரா வாழ போகிறோம் அப்படின்னு அவன் ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த காட்சி உன் கண்ணில் படலையா? அது உங்கள் வாயால் சொன்னா தையா பொருத்தமாக இருக்கும் பாருங்க. ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ள பாசத்தை விதைச்சு விதைச்சு கொட்டி வளர்த்த அண்ணேங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும் பாருங்க. எல்லாரும் நினைக்கிறாங்க அது அப்போ தெரியாது, வளர்ற பருவத்தில் தெரியாது. அந்த தங்கச்சி விட்டு பிரியும் போது தான் அந்த காட்சி கண்ணுக்குள்ளே படும். இவன் என்ன நினைக்கிறான், தினந்தோறும் இந்த வீட்டை விட்டே சுற்றி வருவாளே, ஏதாவது ஒரு பொருள் அம்மா அப்பா நமக்கு வாங்கி கொடுத்துட்டா எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சண்டை போட்டு வாங்குவாளே, இனிமே சண்டை போடுறதுக்கு வீட்டில் யார் இருக்கிறா அப்படின்னு அவன் நினச்சி
அந்த தங்கச்சிக்கான அந்த அண்ணன் தங்க பாசம், குடும்ப பாசத்தை காட்டுறது மாதிரி ஒரு பாட்டை போட்டுவான் பாருங்க, அழகா பதிவு பண்ணியிருப்பான் சினிமா பாட்டில். எப்படி தெரியுமா? கண்ணீரில் நான் நீராட்டினால் என் ஆசை தீராதம்மா, 300 நாள் தாலாட்டினால் என் பாசம் போகாதம்மா. தங்கை அல்ல தங்கை அல்ல தாயானவள், ஓடி பாடல் நான் பாட பொருளானால். ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, என் தெய்வம் தந்த என் தெய்வம் தந்த என் தங்கை. ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு. அப்படி சொல்லிட்டு என் தங்கச்சிக்கு எப்படி தெரியுமா மாப்பிள்ளை பார்த்திருக்கேன், கம்பீரமா சொல்லுவான் பாருங்க. அதை பதிவு பண்றான் பாருங்க. ராஜாவை நான் ராஜாத்திக்கு துணையாக பார்த்தேனம்மா, தேவர்களின் பல்லாக்கிலே ஊர்கோலம் வைப்பேனம்மா. மணமங்கலம் திருக்குங்குமம் 7 ஜென்மங்கள் ஆனாலும் மாறாதம்மா, ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு. உண்மையிலே பொம்பளை பிள்ளைய எப்படி வேணாலும் பிறந்திருப்பாங்க. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு தங்கச்சியாக ஒரு பிள்ளை பிறந்திருக்கும். உலகத்திலே கொடுத்து வச்ச பொம்பளை பிள்ளை யாருன்னா ஒரு அண்ணனுக்கு தங்கச்சியாக பிறக்கிறதா உலகத்திலே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு. அடுத்து ஒரு தந்தையினுடைய பாசத்தை ஒரு நாட்டுப்புற இன்னைக்கு மக்கள் இசை, இன்னைக்கு கொடிகட்டி பறந்துக்கிட்டு இருக்க கானா பாட்டும் இன்னைக்கு நாட்டுப்புற பாட்டும், அது தந்தையினுடைய பாசத்தை இந்த மக்கள் இசை பாட்டில் பதிவு பண்ணியிருப்பாங்க. மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் கேட்டதில்ல, மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் கேட்டதில்ல, பாய் விரிச்சு படுத்ததில்ல, பட்டகடனால் தூக்கம் வல்ல, மூட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு, தூங்கினாலும் எழுப்பி வச்சு தின்பண்டந்தான் கொடுப்பாரு. உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு, தூங்கினாலும் எழுப்பி வச்சு தின்பண்டந்தான் கொடுப்பாரு. தலைக்கு என்ன தேற்றதில்ல, கண்ணாடிய பார்த்ததில்ல, தலைக்கு என்ன தேற்றதில்ல, கண்ணாடிய பார்த்ததில்ல. அவர் உழைச்சு உழைச்சு கலச்சதில, அவர் உழைச்சு உழைச்சு கலச்சதில, உள்ளங்கையில் ரேகை இல்ல, அப்பா கைய புடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடிக்கீரும். பார்க்கத்தாளு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு, பச்சை புள்ள போலத்தான் எங்கள் அப்பா சிரிப்பாரு. அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும், தெரு அழகாக மாறும். இந்த சமுதாயத்தில் எது எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு இருக்கு ஐயா. ஊர் உள்ள டாஸ்மார்க் இருக்கு, ஊருக்கு வெளியே ஸ்கூல் இருக்கு ஐயா. எது ஐயா முக்கியம், நீங்களே சொல்லுங்க ஐயா. சில ஊர்களில் பள்ளிக்கூடமே இல்லை, ஆனால் டாஸ்மார்க் இருக்கு. அதை என்ன பண்ண சொல்கிற? உண்மையிலே சரியான பிரச்சனையை தொற்றுக்க தம்பி, அருமையான பிரச்சனை. அந்த பிரச்சனையை பற்றி எங்கள் மக்கள் இசைக்கோசம் நான் இந்த பாடலை கொடுக்குறேன் ஐயா. ஊரு உள்ள சரக்கு கடை, ஊர் வெளியே ரேஷன் கடை, இதெல்லாம் கண்டுக்க மாட்டேது அரசாங்கம். நம்ம நிலைமை எப்ப தாங்க சரியாகும்? ஊரு உள்ள சரக்கு கடை, ஊர் வெளியே ரேஷன் கடை, ஊரு உள்ள சரக்கு கடை, ஊர் வெளியே ரேஷன் கடை, இதெல்லாம் கண்டுக்க மாட்டேது அரசாங்கம். எங்க நிலைமை எப்ப தாங்க சரியாகும்? இப்படி இருந்தா கூட பரவாயில்ல ஐயா. உயிரை கொடுக்க வேண்டிய ஹாஸ்பிட்டலு ஊருக்கு வெளியே நீங்கள் சொன்ன மாதிரி சென்னையில் தான் வந்தால் காப்பாற்ற முடிகிற மாதிரி இருக்குது. வேறு எங்கேயோ எதுனா நந்தாலும் பண்ண முடியாதுல்ல.
உயிரை கொடுக்கும் ஹாஸ்பிட்டலும் 10 மைல் தூரம் இருக்கு. உயிரை எடுக்கும் ஒயின் ஷாப்பு பக்கத்தில் இருக்கு. உயிரை கொடுக்கும் ஹாஸ்பிட்டலும் 10 மைல் தூரம் இருக்கு. உயிரை எடுக்கும் ஒயின் ஷாப்பு பக்கத்தில் இருக்கு. பணத்தை போத்து குடிக்கிறியே போதையில இன்னா இருக்கு. தவறி போனா போயிடுவ மண்ணுக்கு. ஒயின் ஷாப்பை மூடுன்னு பேசுறாங்க ஆர்குமெண்ட்டு. இன்னாத்தான் பேசுனாலும் நடத்துறது கவர்மெண்ட்டு. ஒயின் ஷாப்பை மூடுன்னு பேசுறாங்க ஆர்குமெண்ட்டு. இன்னாத்தான் பேசுனாலும் நடத்துறது கவர்மெண்ட்டு. ஊரு உள்ள சரக்கு கடை, ஊர் வெளியே ரேஷன் கடை. ரேஷன் கடைன்னு ஒன்று தான் ஐயா எனக்கு இன்னொன்றும் ஞாபகம் வருது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து குடிக்கிற தண்ணி எல்லாத்துலேயும் இப்போ கலப்படம் இருக்குது ஐயா. கலப்படம் இல்லாத பொருள் எதுவுமே இல்லை. நீங்களே சொல்லுங்கள், எதனா இருக்கா ஐயா? அதான் சொன்னால் தனியார்கள்லாம் பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, அரசாங்கம் ஒயின் ஷாப் நடத்துது இப்போ. ஆனால் ஒரு காலத்தில் தனியார்கள் தான் ஒயின் ஷாப் நடத்திக்கிட்டு இருந்தாங்க, அரசாங்கம் பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படியே மாறிடுச்சு. பள்ளிக்கூடம் பூரா தனியார்கள் கையில் போயிடுச்சு, ஒயின் ஷாப்பு இன்னைக்கு அரசாங்கத்துக்கிட்ட வந்துருச்சு. அதுதான் நீ வேதனையோடு பாடுற அற்புதமான ஐயா. இப்போ கலப்படத்தை பற்றி நான் பாட வந்திருக்கேன் ஐயா. எதுலேயும் கலப்படம் இல்லாமல் இருக்குது. இப்போ அந்த கலப்படத்தை பற்றி தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். என்னடா இந்தியா சுதந்திரம் வாங்கி குத்தது காந்தியா? உண்மையான சுதந்திரம் இல்லை, இந்த ஆட்சியில் தான் நடக்குதுங்க அநியாய கொல்ல. உண்மையான சுதந்திரம் இல்லை, இந்த நாட்டில் தான் நடக்குதுங்க அநியாய கொல்ல. என்னடா இந்தியா வாங்கி குத்தது காந்தியா? உண்மையான சுதந்திரம் இல்லை, இந்த ஆட்சியில் தான் நடக்குதுங்க அநியாய கொல்ல. உண்மையான சுதந்திரம் இல்லை, நம்ம நாட்டில் தான் நடக்குதுங்க ஊழல் கொல்ல. ஒரு பக்கம் ஊழல், ஒரு பக்கம் கலப்படம், இன்னொரு பக்கம் அநியாயம். இப்படி தான் நம்ம சமுதாயம் இருக்குது. சொன்ன தலைப்பு படி பார்த்தீங்கன்னா இளைஞரை பற்றி பேசுகிறாங்க, குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இளைஞராகவும் இருக்கட்டும், குடும்பமாகவும் இருக்கட்டும், நம்ம சமுதாயத்தில் தான் ஐயா இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம்ங்க. ஏங்க நீங்க அந்த ஊருக்காருங்களா? ஆமாங்க, நம்ம ஊர் தானுங்க. ரொம்ப சந்தோஷமுங்க. ஒன் ரேட்ல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க. இல்ல சௌக்கியமா தான் இருக்கிறாங்க. இல்ல உங்களையாட்டுவே ஏனுங்க, இன்னைக்கு எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்டு போடல, வந்ததும் வந்துட்டுமில்ல. யாராவது ஒருத்தர் அப்பா இல்லாத ஒருத்தர் கை காமிச்சோன்னா நிச்சயமா காமிச்சிடலாமுங்க. அம்மா இல்லாத ஒருத்தங்க கை காமிச்சோன்னா காமிச்சு போடல. அதே மாதிரி அண்ணனு, தம்பி, தங்கச்சி, அக்கா இப்படி யாரும் இல்லாதவங்களை கை காமிச்சோன்னா காமிச்சிடலாம். நண்பன் இல்லாத ஒருத்தரை கை காமிச்சோன்னா யாராலே காமிக்க முடியுமா? நான் கேட்குறேன், முடியாதுங்க. அப்படிப்பட்ட இளைஞர் சமுதாயத்தில் இன்னைக்கு வழி நடத்தி போயிட்டு இருக்கிறது எங்களுடைய திரைப்பட பாடல்கள்னு பேச வந்திருக்கிறேனுங்க. நண்பன் இல்லாத ஆள் எங்க இருப்பான் தெரியுமா? சொல்லுங்க. சுடுகாட்டில் தான் இருப்பேன். அவனால் கை தூக்க முடியாது. நண்பனே இல்லாமல் ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னா அவன் பேசாமல் சுடுகாட்டுக்கு போயிட வேண்டியதுதான். நட்பு என்ற ஒரு அந்த சுகத்தை அனுபவிக்க தெரியாதவன் இந்த வாழ்க்கையில் வாழ்வதற்கே தகுதியற்றவன். அதனால தான் சொன்னேன். சுடுகாட்டில் கூட இன்னைக்கு பேய்களை இது என்ற ஃப்ரெண்டு அது என்ற ஃப்ரெண்டுன்னு தான் சுத்திட்டு இருக்கு. நீங்க வேற போனவங்களுக்கு தான் தெரியுச்சு, நமக்கு எதுக்கு அது? இது வேறையா? ஆமா, சுடுகாட்டில் கூட பேய்க ஃப்ரெண்டாக இருக்கேன். அதனால் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு நட்பு இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்க முடியாது. கண்டிப்பாங்க. இன்னைக்கு குத்துனவன் நண்பனா இருந்தா செத்தாலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தது எங்களுடைய படம் இல்லையா? என்னமோ இன்னைக்கு ஏதோ குடும்பம்ங்கிறாங்க, சமுதாயம்ங்கிறாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய குடும்பமாகட்டும் சமுதாயமாகட்டும் எங்களுடைய இளைஞர்கள் இல்லாமல் நகர முடியாதுங்க. என்ன இங்கே பாருங்க ஐயா, இன்னைக்கு எல்லாம் பார்த்துட்டேன். ஒரு சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா அப்பாவும் பொண்ணும் தனியாக போனாலே தப்பாக பேசுகிற உலகம் தான் இன்னைக்கு இருக்குதுங்க. அப்பா பொண்ணு தான் போயிட்டு இருப்பாங்க, இங்கே பார்த்தா எல்லாம் கண்ணு மூக்கு வாயின்னு வச்சு பேசுகிறவங்க தான் இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஆண் பெண்ணுடைய உறவு நட்பை பறைசாற்றக்கூடிய வகையில் இருந்தது எங்களுடைய திரைப்படத்தில் தானுங்க. திரைப்படத்து மூலியமாக தானே சொன்னோம். வல்லவன் படம் பார்த்தீங்களா ஐயா? பார்த்துட்டேம்மா. பார்த்துருப்பீங்க. சந்தியா அழகாக வந்திருக்குது, அப்புறம் பார்க்காமயே இருப்பீங்க.
ஏமா வல்லவன் படத்தை பார்த்தா அதுக்கு அந்த பிள்ளைக்காகத்தான் பார்க்கணுமா? இல்ல அந்த புள்ள ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, அதை சொல்ல வரணுங்கய்யா. ஏன் அந்த பொண்ணு சொல்லும் பாருங்க, அந்த சந்தியா சொல்லு சிம்புகிட்ட நல்லா சண்டையெல்லாம் போட்டு வந்திருப்பாங்க 10-15 பேர். அந்த பொறிக்கு பசங்களை பார்த்து சொல்லு, இங்க பாருயா 20 பசங்க ஒரு பொண்ணு கூட இருக்கிறது முக்கியம் இல்ல, 20 வருஷமா ஒரு நண்பன் என் கூட இருக்கான் பாத்தியா, அதுதான் முக்கியம்னு சொன்னா. இப்படிப்பட்ட படங்களை கொடுத்து வழி நடத்தி செல்றது எதுங்க? எங்களுடைய இளைய சமுதாயத்தை தான் நான் கேட்குறேன். என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க. இல்லை, இன்னைக்கு சாதி மதங்களை எல்லாத்தையும் கடந்து நட்புங்கிற ஒரு உறவு இருக்கு, அது எல்லாத்தையும் உயர்ந்தது பெரிய சமுத்திரம்னு சொல்லி கொடுக்கறது எங்களுடைய திரைப்படங்கள் தானுங்க. பட்டாளம் படம் பார்த்துருப்பீங்க, ஏன் வெறும் 12ஆம் வகுப்பு பசங்கள் வச்சே படம் எடுத்திருப்பாங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த பட்டாளம் படத்தில். அதில் பாருங்க, யாரா வேணாலும் இருக்கட்டு, ஒரு பையனோ ஒரு பிள்ளையோ நமக்கு தெரிஞ்சவனோ தெரியாதவனோ எவனா ஒருத்தர் சாக போறான்னா யாரும் போய் அவனை காப்பாத்தோன்னு நினைப்போம், அவனுக்கு பதிலாக நாம சாகணும்னு நினைக்க மாட்டோம். அந்த படத்தில் பாருங்க, அந்த 12ஆம் வகுப்பு மாணவனவன் தன்னுடைய நண்பன் மேலிருந்து அந்த பெல்லு தலை மேல உழுக போகுதுன்னு அவனை தள்ளிவிட்டு இவன் போய் செத்து போவான். இப்படி தன்னுடைய நண்பனுக்காக உயிரை கூட கொடுக்கக்கூடிய வகையில படங்களை எடுத்து இன்னைக்கு இளைய சமுதாயத்தை வழிநடத்த செல்லுது எங்களுடைய படங்களும் பாடல்களும் தான் நான் கேட்குறேன். இன்னைக்கு எல்லாம் டிஜிட்டல் இந்தியாவை மாறிட்டு வருதுங்க. இன்னைக்கு எல்லாம் ஹிந்தி தெரியலன்னு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு மறுபடியும் ஒரு சட்டத்திட்டம் வந்தாலும் வரலாம். எங்கம்மா டிஜிட்டல் இந்தியாவை மாறிக்கிட்டு இருக்கு? வாயிலே ரவை வாங்கி உப்புமா கிண்டிக்கிட்டு இருக்குதுங்களே ஒழிய சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன டிஜிட்டலையும் காண இந்தியாவையும் காண. சரி, நம்மளுக்கு சந்தியா வந்த வரைக்கும் சந்தோஷம்னு வாழ்ந்துட்டு போக வேண்டியதா. இருந்தாலும் இளைஞனுடைய வாழ்க்கையில சந்தியா வரணும்னா கூடி அந்த அம்மாவுக்கு ஹிந்தி சொல்லி தர்றதுக்கு எங்களுடைய இளைஞனுக்கு பாடல் மூலியமா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஏக் தோ தீன் சார் ஒத்துக்கடி, நான் ஒன்னொன்னா சொல்லி தரேன் கத்துக்கடி. ஏக் தோ தீன் சார் ஒத்துக்கடி, நான் ஒன்னொன்னா சொல்லி தரேன் கத்துக்கடி. இப்படி பாருங்க, திரைப்படம் மூலியமா அடுத்தது உனக்கு ஒரு மொழி தெரியலனா கூட நான் சொல்லி தரேன் அப்படின்னு இளைஞனுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்து வளர்த்தக்கூடியது எங்களுடைய திரைப்பட பாடல்கள் இல்லையா?